ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 17வது வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட இருக்கிறார். எந்த காரியம் உங்களை பயப்பட வைக்கின்றதோ, எந்த காரியம் உங்களை கலக்கமாய் வைக்கின்றதோ, அந்த சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்கு மாற்றி ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை மாத்திரம் நம்ம பார்க்க வேண்டும். கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுகிறதை மாத்திரமே நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற சூழ்நிலையை மாற்றுமே நாம் பார்க்க வேண்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்மோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர், நமக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர், அவர் வல்லமை உள்ள தேவன். நாம் தரித்து நின்று கர்த்தர் செய்யும் ரட்சிப்பையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் மாத்திரமே பார்க்க வேண்டும். இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய கரத்தில் உங்களோட பயத்தையும் கலக்கத்தையும் கொடுக்கும் பொழுது, கர்த்தர் இந்த வாக்கின்படியே உங்களோடு இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணி சகலவற்றிலும் ஜெயத்தை கொடுத்து உங்களையும் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.